துதித்தலுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமா இருக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத இடத்திலே வாசம் பண்ணுகிறான் உள்ள தகப்பனே. இந்த சாயங்கால வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்கள் முழுவதும் தேவரீர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நோக்கி ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட இந்த நேரத்தை நாங்கள் செலவிட எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் சுவாமி. தானியேலிலே சொல்லப்பட்டபடி சுவாமி, கடைசி நாட்களில் ஆண்டவரே அனைவரும் தேடுவார்கள், அறிவு பெருகும் என்று பார்க்கிறோம் சுவாமி. அது போல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கவும், உம்முடைய கிருபையும் அன்பையும் நாங்கள் அதிகமாய் ருசிக்கவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்பா, இந்த காணொலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களுக்காக இந்த வேளையிலே வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க தனித்தனியாகவும் பேர் பேராகவும் ஆசீர்வதித்து சுவாமி. கர்த்தாவே, இதோ இந்த ஜெப வேலை நல்ல ஒரு பிரயோஜனமான ஜெப வேலையாக இருக்கத்தக்க கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரருக்காக வருகிறோம் சுவாமி. மகனுடைய ஊழியம் சிறக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே எடுத்து சென்று கொண்டிருக்கிற இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட சுவாமி தகப்பனே, விசேஷத்தை ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நிரப்பி சுவாமி ஆண்டவரே அவரை மறைத்து தூய ஆவியானவர் தாமே வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செவ்வ வேலையை முற்றுமுட்டி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க. உலக பிரகாரமாக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை ஆசீர்வதிங்க. இந்த வேலையை ஆண்டவரே நீங்க தலைவராக இருந்து பொறுப்படுத்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபப்பெயர் எடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே செய்திகளை பங்கேற்கிறோம். ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தி இது. பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இந்த தலைப்பின் கீழே, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா. சாமுவேல் காலத்துல தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா சவுல ராஜாவாக நியமிப்பார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் தான் அதாவது நியாயம் தீர்ப்பார். இஸ்ரேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை வழி நடத்தினது யாருன்னு நியாயாதிபதிகள். மோசே, ஜோசுவா, இந்த மாதிரி அவர்களுடைய வழிவந்தவர்கள் தான் அப்படியே நடத்திக்கிட்டே வருவோம். தேவன் யாரை செலக்ட் பண்றாரோ அவர்கள் மூலமாக தான் வழி நடத்தப்பட்டு வந்தாங்க. இப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, பக்கத்து நாட்டுல எல்லாம் எங்களுக்கு ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தேவன் சொல்லுவார் சாமுவேல் மூலமாக, நீங்க ராஜாவை கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக அங்க வேலை செய்வாங்க, உங்களுடைய நிலத்துல இருந்து விளையிற ஒரு சில பகுதிகளை வரியா கட்டணும், இது மாதிரிலாம் சொன்னாலும் அவங்க எங்களுக்கு ராஜா வேணும். அப்ப சவுல ராஜாவா. பட் சவுல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய மாட்டார். அப்போ பெலிஸ்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் ஒரு சண்டை வரும். அதுல பெலிஸ்தியர் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த பக்கம் கோலியாத், இந்த பக்கம் சவுல். அந்த பக்கம் கோலியாத் என்ன சொல்லுவான்னா, கோலியாத்தை யாராவது உங்க ஆட்கள்ல இருந்து, இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரே ஒருத்தர் ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமை, இல்லைன்னா நீங்க எங்களுக்கு அடிமை. இந்த மாதிரி ஒரு கட்டளை எங்கேருந்து வரும்னா பெலிஸ்தியர்கிட்ட இருந்து வரும். வரும்பொழுது இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஏன்னா கோலியாத்தோட ஹைட் வெயிட் நமக்கு அந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். அங்க யாரும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப ஆடு மேய்க்கிற ஈசாயோடைய கடைசி மகன் தாவீது தன்னுடைய அண்ணன்கள் ஆர்மியில இருப்பாங்க, அதாவது சவுல்கிட்ட போர் சேவர்களா இருப்பாங்க, போர் வீரர்களா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க பார்க்க வர்ற தாவீது என்ன சொல்லுவான், நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லுவான். அப்ப சவுல் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய உடையெல்லாம் கொடுத்து, தன்னுடைய அந்த கிரீடம், அந்த வாழெல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஏன்னா அவர் நெய்பர், ஒரே ஒரு உண்டிவில். உண்டிவில்னா
நம்ம கவட்டா பெல்ட் மாதிரி. ஆனா அந்த காலத்துல அப்படி சுருட்டி அடிப்பாங்க. நம்ம எல்லாம் இப்படி இழுத்து விடுவோம், அது இப்படி சுருட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு ஒண்டிகள். அதை எடுத்துட்டு போவாரு, அப்புறம் அடிக்கிறாரு, அவரு கோலியாத்தை கொன்னுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அவரு ஜெயிச்சுட்டு வரும் பொழுது மக்கள் பாட்டு பாடுவாங்க. சவுல் கொன்றதோ 1000, ஆனா தாவீது கொன்றதோ 10,000 அப்படின்னு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பாட்டு பாடும்போது சவுல் மனசுல ஒரு பொறாமை வந்து பொறாமை வந்துடும். அதுக்கப்புறம் சவுல் வந்து தேவனை விட்டு தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியங்களும் செய்வாரு. இந்த சவுலுக்கு ஒரு பையன், அந்த பையன் பேரு யோனத்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜோனத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டர், வேதாந்தத்துல ஒரு ஃபேமஸான கேரக்டர். இந்த ஜோனத்தானும் தாவீதும் நெருங்கிய நண்பர்களா வசனங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஜோனத்தானும் தாவீதும் நெருங்கின நண்பர்கள். இந்த பேக்ரவுண்டோட இந்த தலைப்பின் கீழே போகும். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சரிங்க, தெரியுதுங்க சார். சரி. இப்போ இந்த நாளை நம்ம பார்க்கிற தலைப்பு என்னன்னா, தாவீதும் மேவி போசேத்தும். இந்த மேவி போசேத்னா யாருன்னு நமக்கு பார்க்க இருக்கு. அதுக்கு முன்பாக நம்ம பழைய ஏற்பாட்டில இருந்து 2 சாமுவேல் 9வது அதிகாரம் ஒரு 11 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், கேளுங்க, கவனமா கேட்பீங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீதில் கேட்டார். என்ன கேட்கிறாரு? யோனத்தானும் தாவீதும் நண்பர்கள். எந்த அளவுக்கு நண்பர்கள்ங்கிறது பின்னால பார்க்கணும். இப்போ தன்னுடைய தளபதியை பார்த்து கேட்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதான் சீபா என்று கேட்டான். அவன் அறியேன் தான் என்று. இப்போ சவுல் ஒரு சண்டையில இறந்துடுறாரு, யோனத்தானும் இறந்துடுறாரு. இப்போ சவுல் வந்து தேவனுக்கு விரோதமாக நடக்கிறதுனால சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே தாவீதை ராஜாவாக தேவன் வந்து சாமுவேலை வச்சு அபிஷேகம் பண்ண சொல்றார். சாமுவேலும் தாவீதை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறார். ஆனா ஆல்ரெடி ராஜாவா இருக்கிறது யாருன்னா சவுல் தான். சவுல் கூடவே யோனத்தானுக்காக சவுல் என்ன பண்றாருன்னா, சவுல் கூடவே வந்து தாவீதும் அவங்க அரண்மனையிலே இருக்கிறான். நிறைய நேரத்துல வந்து தாவீதை கொலை பண்றதுக்கு சவுல் வந்து எத்தனையோ தடவை முயற்சி பண்றாரு. ஒரு சில டைம்ல வந்து என்ன பண்றாருன்னா யோனத்தான் தப்பிக்க வைக்கிறார். ஆனாலும் இந்த சவுலை தாவீதை கொல்றதுக்காக சவுல் என்ன பண்றாருன்னா தன்னுடைய படை வீரர்களோடு எங்க சுத்திக்கிட்டே இருக்கிறார், தாவீதை தேடிக்கிட்டு. தாவீதை எப்படியாவது கொல்லணும். ஏன்னா தாவீது உயிரோடு இருந்தா தானும் ராஜாவா இருக்க முடியாது, தன்னுடைய மகனும் ராஜாவா வர முடியாது. இதுதான் வந்து சவுலுடைய. இப்போ ஒரு சண்டையில வந்து என்ன பண்றாருன்னா, எதிரிகள் மூலமாக சவுலும் யோனத்தானும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனா யார் இப்ப ராஜாவா வர்றாருன்னா தாவீது ராஜாவா வந்துட்டார். ஆனா யோனத்தானும் தாவீதும் அந்த அளவுக்கு உற்ற நண்பர்கள். எந்த அளவுக்கு நண்பர்கள்ங்கிறத பின்னால பார்ப்போம். இந்த நிலையில தான் என்ன பண்றாரு, தாவீது கேட்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் யோனத்தான் குடும்பத்தை சேர்ந்த யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சவுல் வீட்டுல வேலை செஞ்ச சீபான்னு ஒருத்தனை என்ன பண்றாங்கன்னா தாவீது ராஜாவை கொண்டு வந்து முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. இதான் இந்த 2 வசனம். அடுத்தது, அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று. இந்த சவுலுடைய வம்சத்துல யோனத்தானுடைய மகன் ஒருத்தன் முடமான மகன், அதாவது கால் ஊனமான ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னு தாவீது ராஜாவுக்கு சொல்லப்படுது. இது சொல்றது யாருன்னா, சவுல்கிட்ட வேலை செஞ்ச சீபான்னு ஒரு மனுஷன் இந்த முடமான ஒரு பையனை, அதாவது யோனத்தானுடைய பையனை பாதுகாத்து வர்றான். அவன் என்ன சொல்றான் தாவீது கிட்ட, இல்ல யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் நீதியா இருக்கிறான், அவன் வந்து நொண்டி அப்படின்னு சொல்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு
சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இப்ப என்ன சொல்றான் ராஜாவை பார்த்து சீபா? அவர் வந்து லோதேபார்ங்கிற ஒரு ஊர்ல அம்மியேலின் குமாரன் ஆகிய மாகிரின்ற வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றான். இப்போ தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய நண்பன் யோனத்தானுக்கு ஒரு முடமான குமாரன் இருக்கான். அவன் எங்க இருக்கிறான்னா லோதாபார்ங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அவன் யார் வீட்டுல இருக்கிறான்னா மாகீரிங்கிறவன் வீட்டுல இருக்கிறான். இந்த விஷயம் மட்டும் இப்போ தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் 2 சாமுவேல் 9:5 மற்றும் 6. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதோபாரில் இருக்கிற அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். தாவீது என்ன பண்றாருன்னா ஆள் அனுப்பி லோதோபார்ல இருக்கிற மேசேபாத்தை வந்து என்ன பண்றாருன்னா மேவிசேபாத்தை வந்து அழைச்சிட்டு சொல்றாரு வீட்டுக்கு, தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு சொல்றாரு. சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவி போசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். இப்போ வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்றான்? யோனத்தானுடைய மகன் மேவி போசேத்து என்ன பண்றான்னா தாவீதோடைய காலில் விழுந்து வணங்குறான். இதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 7-8. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். இப்ப என்ன சொல்றாரு? ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு தாவீது. என்னன்னா, உன் தகப்பனாகிய சவுளுடைய சவுல் வந்து இந்த மேவி பேசியதுக்கு யாருன்னா தாத்தா. சவுளுடைய பையன் யோனத்தானுடைய பையன் யாருன்னா மேவி போசேத். அவனை பார்த்து என்ன சொல்றான்னா, சவுளுடைய ராஜா, சவுல் வந்து ராஜா வந்தார், அவருடைய நிலத்தெல்லாம் திரும்ப நான் அவனை கொடுக்குறேன், நீ என்னுடைய அரண்மனை டெய்லி வந்து என் கூட உட்காந்து என் பந்தியில சாப்பிடு. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மை அம்மாத்திரம் என்றான். நான் என்ன சொல்றேன்? நான் வந்து ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, நான் வேற ஒரு வீட்டுல இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னையும், நான் வேற முடமானவன், என்னையும் நீ நோக்கி பார்க்கறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா மேவிபோசேத் சொல்றான். 9:10. ராஜா சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரருக்கு 20 வேலைக்காரன். இப்ப என்ன சொல்றாரு தாவீது ராஜா? அந்த நிலத்தை ஃபுல்லா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சீபாவை கூப்பிட்டு, இந்தப்பா உன்னுடைய எஜமானுடைய நிலத்தை ஃபுல்லா நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணு, இதுல வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து உன்னுடைய எஜமான் யாருன்னா மேவிபோசேத் தான் எஜமானுக்கு வந்து நீ வந்து அதனுடைய பலனை கொடு அப்படின்னு சொல்லி நிலத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். 11வது 2 சாமுவேல் 9:11. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று. ராஜகுமாரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். எப்படி எனக்கு ஒரு பையன் இருந்தா அவன் தான் தாவீதோடைய பையன் தான் ராஜகுமாரன், அதே போல தன்னுடைய நண்பனுடைய மகன் யாரு மேவிபோசேத்தை வந்து ராஜகுமாரன் மாதிரி என் பந்தியில டெய்லி சாப்பாடு சாப்பிடும். சோ இந்த பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, சவுல் வந்து சவுளுடைய பையன் யாருன்னா யோனத்தானும் தாவீதும் நண்பர்கள். சவுல் ராஜா. ஆக்சுவலா சவுலுக்கு அப்புறம் யாருதான் வந்து போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்னா யோனத்தான். ஆனா யோனத்தானுக்கு தெரியும் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாருன்ட்டு. ஆனாலும் தாவீது மேல உள்ள பிரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய ராஜ பதவியை கூட அவன் பெருசா எண்ணாம அவன் கூட நட்பு பாராட்டுறான். தன்னுடைய தந்தை தாவீதை கொல்லணும்னு எத்தனை முயற்சி பண்ண பொழுது அந்த முயற்சியிலிருந்து அவனை நிறைய நேரத்தில் தப்பிக்க வச்சது கூட யாருன்னா யோனத்தான். அப்படிப்பட்ட யோனத்தானும் சவுலும் என்ன பண்றாங்கன்னா இறந்துடுறாங்க போர்ல. அடுத்தது யாருதான் ராஜா வர போறாருன்னு தாவீது தான் ராஜா வர போறாரு. தாவீது ராஜா வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தன்னுடைய நண்பனுடைய
வீட்டுல அந்த குடும்பத்துல யாராவது மீதி இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சு என்ன பண்றான், இந்த மேவி பேசிட்டுங்கிறவன சீபா மூலமா தெரிஞ்சுக்கிறான். அவன் யாருன்னா முடமான ஒரு பையன். அந்த முடமான பையனை வந்து அவன் இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து அவனை அழைப்பிச்சு அவனுக்கு என்ன பண்றான், தன்னுடைய அவங்க தாத்தாவுடைய நிலங்கள் ஃபுல்லா, இப்போ ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஹம், தோத்துட்டாரு, இல்ல செத்து போயிட்டாருன்னா அந்த நிலங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா கூடவே அடுத்த தலைமுறைக்கு தான் வரும். ஒரு அரண், இப்போ நம்ம கோட்டையில யார் உட்கார்ந்துருக்கிறா, டிஎம்கே முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இபிஎஸ் இருந்தாரு. இபிஎஸ் போனதுக்கு அப்புறம் அவருடைய சொத்து சோகங்கள் கிடையாது. பட் அந்த இருக்கிற எல்லா இதுவும் யாருக்கு இருந்துச்சுன்னா ஸ்டாலின் இருந்துச்சு, நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்துச்சு. அதே போல அந்த காலத்துல அந்த ராஜா வந்து தோத்துட்டாரு, செத்து போயிட்டாருன்னா யாருக்கு தான் வரும், அந்த போர்ல தோத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த ராஜாவுக்கு தான் அந்த எல்லா சொத்து சோகங்களும். அதை அவரு தான் வச்சு அனுபவிக்கணும். அதை வந்து திரும்ப கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க தன்னுடைய நண்பன் நிமித்தம் என்ன பண்றாருன்னா, நண்பனுடைய குமாரனுக்கு ராஜா என்ன பண்ண எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு ஜபம் வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பானவரை, இந்த நல்ல நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த அடியார்களை எங்களை இணைப்பு கூட்டி ஜூம் இணைப்பின் வாயிலாக சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தை கொடுங்க. வர முடியாத சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த டாபிக்கை அவர்கள் ஜூம் யூடியூப் மூலமாக கேட்பதற்கு தேவன் கிருபை செய்யும் சாமி. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். பேசுகிற அடிமையை வந்து தேவன் வெளிப்படுங்க. இதுல இருந்து கற்றுக்கிற நாங்கள் சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்து இன்னும் தேவனுக்கு நாங்கள் பிரியமாக வாழவும், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவும், நாங்க எந்த நிலையில இருக்கிறோம் புரிஞ்சுக்கொள்ளவும் தேவன் திருப்பி செய்யும் சாமி. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்களுடைய அன்பு ஆண்டவர் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் ஒரு தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இது யாரு சொல்றா அப்படின்னா யோனத்தான் சொல்றார். அதாவது இப்போ யார வந்து தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இப்ப ராஜாவாக இருக்கிறது யாருன்னு சவுல். சவுளுடைய பையன் யாரு, யோனத்தான். அவர் யாருன்னா ராஜகுமாரன், இளவரசன். அவர் தாவீது கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய, தாவீதுடைய சத்துரு யாரு, சவுல் தான். தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். யோனத்தான் என்ன கேட்கிறார் தாவீதுன்னா, உன்னுடைய சார்பா தேவன் உன்னுடைய எதிரிகளை ஒவ்வொருத்தரா அழிக்கும் போது நீ உன்னுடைய தயவை வந்து என் வீட்டு மேல வச்சு அகற்றி விடாம இருப்பான். என் மேல உங்க வீட்டு மேல உன் தயவு இருக்கணும் அப்படின்னு தான் யார் கேட்கிறா. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். எந்த அளவுக்கு யோனத்தானும் தாவீதும் நண்பர்கள்னா, யோனத்தான் தன்னுடைய உயிரை எவ்வளவு நேசிப்போமோ தான் உயிரை அந்த அளவுக்கு யாரை நேசிக்கிறான், தாவீதை நேசிக்கிறான். சோ இதுதான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள நட்பு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. 2 சாமுவேல் 1 அதிகாரம் 12 மற்றும் 26. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தினாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரேல் குடும்பத்தாரும் பட்டயத்தினாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்துச்சு. அப்படின்னா சவுலும் இறந்துட்டான், யோனத்தானும் இறந்துட்டான், இந்த இஸ்ரேல் ஜனங்களை நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்கனால யாரு உபவாசம் இருக்கிறா, தாவீது உபவாசம் இருக்கிறான். உபவாசம் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க, கடைசி 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. எப்படி தாவீது பேசுறாருன்னா,
உன் சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்தது. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த அளவுக்கு உறவு இருக்குன்னு அதை விட அதிகம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நட்பாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ யோனத்தானும் தாவீதும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப 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 க்ளோஸான ஒரு நண்பர்களாக இருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சவுல்னா யாரு, யோனத்தான்னா யாரு, தாவீதுனா யாரு, மேவி போசேத்னா யாரு. இப்ப மேவி போசேத் யாரு அப்படிங்கிறத முதல்ல. இந்த மேவி போசேத்துங்கிறது யாருன்னா, இவர் வந்து சவுலுடைய பேரன், யோனத்தானுடைய குமாரன். யோனத்தானுடைய குமாரன். இவரு எப்படியாப்பட்டவர் நம்ம பார்த்தோம்னா, 2 காலம் முடமானவர். எப்படி முடமாச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது தாவீதுக்கு மோவி பேசியது யாரு? தாவீதுக்கு மோவி பேசியது யாரு? மேவி போசேத் யாருன்னா, தன்னுடைய நண்பனுடைய குமாரன். பொதுவா ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து இன்னொரு நாட்டு மேல சண்டை எடுத்து போறாரு. அந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டாருன்னா, அந்த ராஜா பண்ற முதல் வேலை என்ன தெரியுங்களா? முதல் வேலை அந்த ராஜாவை கொண்டுடுவாரு. அந்த ராஜாவுக்கு எத்தனை பேர் வாரிசுகளும், இது ராணியுடைய முதல் ராணி எடுத்தாருலாம், 2வது ராணியில மறுமனை ஆட்டிகள்னு சொல்லுவாங்க. அத்தனை பேரும் என்ன பண்றது, கொல்றதுதான் முதல் வேலையா செய்யணும். ஏன்னா யாராவது தனக்கு போட்டியா ராஜாவா வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எல்லாரையும் போட்டு தலைவர். இதுதான் வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். இதை தாவீதும் பண்றாரு. அப்போ தாவீதுக்கு மேவி போசேத் யாருன்னா எதிரி. ரியலா பார்க்க போனா எதிரி. ஏன்னா வந்து ராஜ்யத்துக்கு பழைய ராஜாவுடைய வம்சாவளி. தாவீதுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எதிரி. ஒரு பக்கம் நண்பனுடைய குமாரன், ஆனா இன்னொரு பக்கம் யாருன்னா தாவீதுக்கு அவன் என்ன ஆகும், எதிரி. எதிரியுடைய எதிரின்னா அந்த அந்த அவன் இருக்கிற வரைக்கும் தாவீதுடைய சிங்காசனத்துக்கு பிரச்சனை. ஏன்னா பழைய நட்புல பழைய ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேவி போசேத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கு. அப்போ மேவி போசேத்துங்கிறது யாருடைய குமாரன்? யோனத்தானுடைய குமாரன், சவுலுடைய பேரன். அவன் வந்து முடமானவன். அவன் ஒரு ஊர்ல இருக்கிறான். அந்த ஊர் என்ன ஊருங்கிறத நம்ம வந்து அந்த ஊரை பத்தின டீட்டெயில்ஸை பின்னால பார்ப்போம். இப்போ திரும்ப 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வரும். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனா இருந்தான். இப்ப இந்த யோனத்தானுடைய பையன், இந்த முடமான பையனுக்கு என்ன வயசுன்னா 5 வயசு. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். இந்த 2 சாமுவேல் 4:4 என்ன சொல்லுதுன்னா, இந்த சவுலும் யோனத்தானும் சாகிறப்போ இந்த மேவி போசேத்துடைய வயசு என்னன்னா 5 வயசு. ஏன்னா பொதுவாகவே ராஜகுமாரர்கள் வந்து பொதுவாக கொன்னுடுவாங்க. இப்ப தாவீது என்ன பண்ணுவாருன்னா கொன்னுடுவார் எல்லாத்தையும். அதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, அந்த தாதி என்ன பண்றாங்க, மேவி போசேத்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போது அந்த பையனை கீழே போட்டுடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுது, அவன் 2 காலும் விழுந்து முடமாறும். இப்போ மேவி போசேத்துக்கு முடமானதுக்கு காரணம் அந்த போர். அவன் இறந்ததுக்கு சமயத்துல ராஜா அரண்மனை விட்டு என்ன பண்றாங்க, அந்த தாதி வந்து தூக்கிட்டு ஓடும்போது அவன் கீழே விழுந்து முடமாயிரும். ஃபர்ஸ்ட் பாக்குறது 2 சாமுவேல் 19:28. ராஜாவாகிய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஏன்னா தாவீத சவுல் அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பார். அதனால இவன் என்ன சொல்ல வர்றாரு மேவி பேசுறதுன்னா, ராஜாவாகிய என் ஆண்டவன் என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவா இருந்தார்களே ஒளிய மற்றபடி அல்ல. எல்லாருமே சாவுக்கு ஏதுவாக இருந்தார்கள். ஏன்னா ராஜா என்ன பண்ணணும், இவன் ராஜாவுக்கு வாரிசு வைக்காம எல்லாத்தையும் அழிக்கணும். ஆனாலும் முது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட முது அடியானை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவை முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்று. இப்ப என்ன சொல்றான் மேவி பேசுறது, ஆக்சுவலா எல்லாரையும் கொண்டு இருக்கணும், ஆனாலும் என்னை கொல்லாம உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இன்னைக்கு மேல நான் என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்றாரு மேவி பேச சொல்றாரு. அப்போ இவனை தவிர மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்க, சாவுக்கு எதுவாக இருந்தார்கள், செத்தும் போறாங்க. அதுக்கான வசனத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் 21:7-9.
ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்ப விட்டு, இப்ப யாரை தப்ப விட்டாச்சு? யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத்தை தப்ப விட்டாச்சு. மற்றவங்களை என்ன பண்றான்னு பாருங்களேன். 8வது வசனம். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவிபோசேத்தையும் சவுலின் குமாரத்தியாகிய மீகால் மேகோலத்தியானாகிய பிர்சில்லாவின் குமாரனாகிய ஆதேரியலுக்கு பெற்ற அவருடைய 5 குமாரரையும் பிடித்து, 6-7 பேரை பிடிச்சு அவர்களை கிபியனின் கையில் ஒப்பு கொடுத்தான். யார் இது செய்யறான்? தாவீது செய்யறான். தான் கொல்லல, பிடிச்சி யார் கையில ஒப்பு கொடுக்குறான்? சவுளுடைய வம்சத்தை கிபோனியர் கையில ஒப்பு கொடுக்குறான். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னு கொண்டுடுறாங்க. அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அறுப்பு காலத்தின் முந்தின நாட்களிலே அவர்களை கொன்று போட்டார்கள். சோ யோனத்தான் மகனை தவிர மற்ற எல்லாரையும் என்ன பண்றாங்க? தாவீது சவுலுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? வாரிசுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் கிபியோனியர் கையில கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் தூக்கில போட்டு கொலை பண்ணிடுறாங்க. அப்போ யாருதான் இப்ப மீதி இருக்கிறா? சவுலுடைய வம்சத்துல யோனத்தானுடைய தன் நண்பனுடைய குமாரனாகிய மேவிபோசேத் மட்டும்தான் மீதி இருக்கிறான். அப்போ மேவிபோசேத் யாரு? தாவீதுக்குன்னா எதிரி. ஆக்சுவலா அவன் எதிரியோடைய மகன், எதிரி தான் அவன். ஆனாலும் என்ன பண்றான்? தன்னுடைய நண்பனுடைய மகன்கிறதுனால அவனை அந்த ஊர்ல இருந்து லோதேபாருங்கிற ஒரு, லோதேபார்னா என்னன்னா பஞ்சத்தின் நிலம், அதாவது அப்பம் இல்லாத இடம். அது ஒரு பஞ்சமான பூமி, அங்க ஒண்ணுமே விளையாது. அந்த மாதிரி ஒரு பூமியில லோதேபாருங்கிற ஊர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒண்ணும் விளையாத ஒரு ஊர், அப்பம் கிடைக்காத ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்த தன்னுடைய நண்பனுடைய குமாரனை அவர் என்ன பண்றாருன்னா அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அரண்மனை கொண்டு வந்து, முதல் அவர் என்ன பண்றாரு? யோனத்தான் நிமித்தம் யாராவது என்கிட்ட தயவு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அவரா விசாரிச்சு, விசாரிக்கும் போது சீபாங்கிற ஒருத்தன் அழைச்சிட்டு வர்றாங்க. அவன் என்ன பண்றான்? இது மாதிரி மேவி பேசுறதுன்னு ஒருத்தன் யோனத்தானுடைய பையன் இருக்கிறான்னு சொல்றான். அவன் எந்த ஊர்ல? லோதாபார்லங்கிற இருக்கிறான். லோதாபார்ங்கிற ஊர்ல மீகாரிங்கிற ஒரு பையன் வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான்? அவனை அழைச்சிட்டு வந்து தாவீது சவுளுடைய நிலங்கள்லாம் திரும்ப கொடுத்து விவசாயம் பண்ணி உங்களுடைய எஜமானனை பார்த்துக்குப்பான்னு சீபா கையில கொடுத்தாங்க. ஸோ இது எவ்வளவு பெரிய இறக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நினைச்சிருந்தா மறந்துட்டு போயிருக்கேன். 2 சாமுவேல் 16:3. அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தாவீதுடைய பையன் அப்சலோம் தாவீத நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ அப்சலோம் என்ன பண்றான்னா ராஜாவா உட்காந்துட்டான். ராஜாவை வந்து தாவீது தான் மகன் வந்து அப்பனை எதிர்த்து ராஜா உட்காந்துட்டான். தாவீதை கொலை பண்றதுக்கு தேடுறான். அப்போ தாவீது என்ன பண்றான்? விசுவாசிகளோட காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு வாழ்றான். இந்த சூழல்ல இந்த மேவிபோசேத் எங்க இருக்கிறான்னா எருசலேம்ல இருக்கிறான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு இப்போ ராஜா என்ன பண்றது? யார கேட்கிறாரு? தாவீது வந்து சீபாவை பத்தி, எப்ப அவன் குமாரன் எங்கப்பா, ஆண்டவனுடைய குமாரன்னா யோனத்தானுடைய பையன் எங்கான்னு கேட்கறதுக்கு சீபா ராஜாவை நோக்கி, அவன் எருசலேம்ல இருக்கிறான். ஆனா அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்படின்னா மேவிபோசேத்துடைய மனசுல என்ன ஒரு ஆசை வருது அப்படின்னா, தாவீது ராஜா எங்க போயிட்டாரு? காட்டுக்குள்ள போயிட்டாரு. இப்ப நாட்டை ஆள்றது யாரு? அப்சலோம். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப தனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. தாவீது மேவிபோசேத் மேல யோனத்தான் நிமித்தம் இரக்கம் காமிக்கிறான். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு ஆசை வருது. மேவிபோசேத்துக்கு என்ன ஆசை வருதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப தன்னுடைய ராஜ்யத்தை தனக்கு, தன் தகப்பனுடைய ராஜ்யத்தை திரும்ப தன் வசமாய் திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்குதுங்க. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
இதுல மேவிபோசேத் யாரு, தாவீது அவனுக்கு என்ன உறவு? நண்பனுடைய குமாரன் மட்டும் இல்ல, ஆக்சுவலா இங்க இந்த வசனத்தை வச்சு பாத்தீங்கன்னா அவன் ஆக்சுவலா ஒரு விரோதி, ஒரு எதிரி. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் தாவீதுக்கு அவன் மூலமா பிரச்சனை வரலாம். ஏன்னா அவன் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவன், இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். அவனால பிரச்சனை வரலாம். பேர்பட்ட பிரச்சனை வர்ற ஒரு பிள்ளைக்கும் தாவீது ராஜா என்ன பண்ண, இரக்கம் காமிச்சு திரும்ப நிலத்தெல்லாம் கொடுத்து தான் பந்தியில உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் வேலைக்காரன் சொல்லி நீ எல்லா நிலத்தையும் விவசாயம் பண்ணி அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். இப்போ மேவி பேசியத்துக்கு தாவீது என்ன செய்கிறார்? இரக்கம் காண்பிக்கிறார். சரிங்க. இந்த கதையில எப்பவுமே ஒவ்வொரு ஒரு ஒரு வேதாகமத்துல ஒரு பகுதியை நம்ம வாசிக்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம நல்ல சமாரியன் ஸ்டோரி பார்க்கணும். அந்த நல்ல சமாரியன் யாரு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 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 விஷயத்த படிக்கிறோம்னா அதுல இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டரோட ஒருத்தர் இருப்பார். இப்ப நல்ல சமாரியன் கதையில யார் இருக்காங்கன்னா அது வந்து நல்ல சமாரியன்கிற கேரக்டர் மூலமாக நம்ம தேவனை பார்க்கிறோம். இப்ப நம்ம போன தடவை பார்த்தோம், விதை விதைக்கிற ஊமையை பார்த்தோம். இந்த விதை விதைக்கிறதுல யாரு விதை விதைக்கிறது? அது தேவன் தான் விதை விதைக்கிறார். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுதுன்னா அந்த விஷயத்துல கடவுளுடைய கேரக்டரோட இருக்காரு. இப்ப இந்த கடவுளுடைய கேரக்டர் இருக்கிறது யாருன்னா இந்த இடத்துல தாவீது. இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா தேவனுடைய கேரக்டர் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இப்ப தாவீதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இயேசு கிறிஸ்துவோட கேரக்டரா பார்க்கணும். அதாவது தாவீதை வந்து கிறிஸ்துவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் எதிரிக்கு என்ன பண்றாரு? இரக்கம் காமிக்கிறாரு. அவரை கொலை பண்ணல, அவரை தேடி கண்டுபிடிக்கிறாரு. எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். 9:4 வாசிக்கும். அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரிலே யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று. இவன் நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றான்? யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறான். சவுல் குடும்பத்தாருக்கு தயவு செய்யறதுக்காக. அப்பதான் மேய்பேசத் இருக்கிறான்னு சொல்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியரின் மகனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான். ஏதோ ஒரு அப்ப இல்லாத ஒரு பஞ்ச பூமியில இருக்கிற ஒரு மனுஷனை தாவீது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அரண்மனையில தங்க வச்சு நிலத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு குணம்ங்கிறத நம்ம இதில் எடுத்து அதான் தேவனுடைய கேரக்டரை அவன் வெளிப்படுத்துறான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 மற்றும் 5 வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனால் சவுலின் வீட்டார் இன்னும் மீதியா என்று தாவீது கேட்டதற்கு அப்பொழுது தாவீது ராஜா கேட்டு என்ன பண்ணா, அவன் லோதேபாரில் இருக்கிற அம்மியரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பு. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7 மற்றும் 9 வசனங்களை வாசிப்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலி நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று. அதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க. மேயோபோசேத் என்ன சொல்றாங்க? ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டாருக்கும் எல்லாருக்கும் இருந்த யாரையும் பார்த்து கொடுத்தேன்னு சொல்றான். இதுக்கு வந்து எப்படி மேயோபோசேத் பதில் சொல்றான்னு பாருங்க. 2 சாமுவேல் 9:8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியானை மாற்றப்பட்டார். இப்போ மேயோபோசேத் எப்படி தன்னை தாழ்த்துறான்னா, சாப்பாடு இல்லை, சொத்து சுகம் எதுவும் இல்லை, நொண்டி இன்னொருத்தர் வீட்டுல தங்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவனை ஒரு ராஜா கூப்பிட்டு சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்து ராஜா அரண்மனையில தான் உட்கார்ற பந்தியில உட்கார்ந்து சாப்பாடு போடுறாருன்னா அவன் வந்து அதுக்கு எப்படி பதில் சொல்றான் பாத்தீங்கன்னா, செத்த நாயை போல் இருக்கிற என்னை. நாய்க்கு எப்படி மரியாதை, அந்த நாய் செத்து போச்சுன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப அவன் தன்னை வந்து எந்த அளவுக்கு தாழ்த்துறான், செத்த நாயை போல் இருக்கிற வன் அப்படின்னு சொல்லி தன்னை யாருக்கு முன்னாடி தாழ்த்துறான்னா தாவீது ராஜா முன்னாடி தாழ்த்துறான். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக்கணும்? இப்ப இங்க பார்த்தோம், தாவீது ராஜா யாரை வெளிப்படுத்துகிறார்?
கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துறார். இந்த இடத்துல நம்ம நல்ல சமாரியன்ல யாரு சமாரியன்ல இந்த சமாரியன் கதையில யாரு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் வெளிப்படுத்துவது சமாரியன். இப்ப இந்த இடத்துல வர்ற இந்த பகுதியில வேதாகம பகுதியில கிறிஸ்துவோடைய குணத்தை வெளிப்படுத்துறது தாவீது. யாருக்காக யாரை வந்து அவர் வந்து தாழ்நிலையில இருந்து ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இத அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிக்ஸ் பண்ணோம்னா நாம தேவனுக்கு எதிராக நிக்கிறவங்க. அப்பேற்பட்ட அந்த மேவி பூசியத்தோட நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதோட கீழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம மேல தேவன் தாவீது எப்படி மேவி பூசியத்துக்கு இறங்கினார், அந்த அளவுக்கு நம்ம மேல யாரு இறங்குற தேவன் நமக்கு இறங்கி நம்மளை எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த நிலைக்கு வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி தன்னை வந்து தாவீதுக்கு முன்னாடி மேவி தாழ்த்துறான், செத்த நாய், எனக்காக நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்களே, இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன்னு சொல்றான். எந்த அளவுக்கு நன்றி விசுவாசமும் அந்த தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை அவன் உபயோகப்படுத்த. நாம நம்மளுடைய நிலைமை வந்து மேவி போசத்தோட நிலைமை தான். இந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கிற மேவி போசத்து வந்து தாவீதுக்கு யாருன்னா எதிரி. ஏன்னா அவன் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். தாவீது ராஜாவா இருக்கான். பழைய ராஜ வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், திரும்ப தாவீதுகிட்ட பிரச்சனைக்கு வருவான். அதனால என்ன பண்ணுவான், சில முறைப்படி கொல்லணும். ஆனா கொல்லாம இறக்க காமிக்கலாம். சோ அதே போல நாமளும் தேவனுக்கு எதிர்நிலையில இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்ம மேல தேவன் இறக்க காமிச்சு நமக்காக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து போகும் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு அவர் நமக்காக அங்க பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. நாம எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல் கேள்வியா கேட்கணும். எப்படி நம்ம அவருக்கு முதல்ல எதிரிங்கிறத பார்க்கணும். ரோமர் 5:7 வாசிக்கிறேன். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவர் மரிக்க துணியும். ஒரு மனுஷன் வந்து இன்னொருத்தனுக்காக ஒரு மனுஷன் மரிக்கிறதுங்கிறதே சாகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே ஜீவன் பெருசு, உயிர் பெருசு. யாராவது யாருக்காவது இறப்பாங்கன்னா இறக்க மாட்டாங்க. ஆனாலும் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒன்றும் நல்லவங்க இல்லை, நாம யாரு, பாவிகள். அப்படியாப்பட்ட நிலையில இருக்கிற நம்ம மேல தேவன் எந்த அளவுக்கு அன்பு வைத்ததுனால கிறிஸ்து நமக்காக மரிக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மேய்போசேத்து வந்து கிறிஸ்து தாவீது ராஜா கிட்ட என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவன் வந்து அந்த அளவுக்கு அவர் மேல விசுவாசமா இருந்தான். அதே போல நாம தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோமா, தேவன் மேல அன்பாக இருக்கிறோமா முதல்ல யோசிப்போம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 8 மற்றும் 10, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனத்தின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். நம்ம இதுல இருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். இப்ப தேவனுக்கு நம்ம எதிரிகளா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எதிரியா இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம மேலையும் எப்படி தாவீது மேவிபோசேத் மேல இறக்க காமிச்சான், அதை விட பல மடங்கு தேவன் நம்ம மேல இறக்க காமிக்கிறாரே. நாம அவருக்காக என்ன செய்யணும், இதுதான் நம்ம வந்து அவருக்காக அவர் மேல நம்மளுடைய முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு அவர் மேல அன்பு செய்கிறோம். நான் முதல் இடம் யாருக்கு கொடுக்குறேன், தேவனுக்கு கொடுக்குறேன்னா, இல்ல என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, இல்ல உலக வாழ்க்கைக்கு, இல்ல சொத்து சுகங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன். நான் எதற்கு உங்களுக்கு முதலிடம் கொடுக்குறேன், நான் வந்து உலகத்துக்கா தேவனுக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம பார்க்குறது முதல். அப்போ லூக்கா 19:10 வாசிக்கிறது போல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்படி எதிராக இருக்கிற, தேவனை எதிர்த்து நிற்கிற, தேவனுக்கு சத்துருவா இருக்கிற என்னைய ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற அவர் மேல நாம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம். லூக்கா 22:19, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இப்ப எதை அவர் நமக்காக கொடுக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சரீரத்தை, அவருடைய ஜீவனை கொடுக்கிறாரு.
எப்படி எத்தனை காயம் அவர் உடம்புல இருந்தது, எப்படி எல்லாம் அடிபட்டாரு, அவர் என்ன மனுஷனா, ஏன் அவர் வந்து இறந்தாரு, நமக்காக மரித்தாருன்னு சொல்றேன்னா அவர் தேவன். நான் அவருக்கு எதிராக நிக்கிறேன், நான் பாவத்துல கிடக்கிறேன், நான் அவர் என்ன செய்ய சொல்றாரு அதுக்கு எதிர்த்து தான் நான் செய்யறேன். நான் சாத்தானுடைய கொள்கைகளை தான் நான் கடைபிடிக்கிறேன். நான் தேவனுடைய கொள்கைகளை விடுறேன் நிறைய நேரத்துல. ஏதோ ஒரு சில நேரத்துல ஆலயத்துக்கு போற நேரத்துல நான் தேவனுக்கு பிரியமா வாங்குறேன். மற்றபடி என்ன பண்றேன்னா அவரை எதிர்த்து தான் நிக்கிறேன். என்னையே அறியாம நான் எதிர்த்து நிக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்காக அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நாம என்ன பண்றோம், தேவன் மேல எந்த அளவுக்கு அன்பா இருக்குங்கிறத நம்ம இருந்து கத்துக்கலாம். வெளிப்படுத்தல் 2:7. அப்படியே நம்ம அவருக்கு பிரியமா வாழ்ந்தா அவர் எதை கொடுப்பேங்கிறார். மனுஷன் எதை இழந்து போனான். போன அதிகாரத்துல பார்த்தோம்னா, போன வசனத்துல பார்த்தோம்னா, எதை மனுஷன் இழந்து போனான்னா எல்லாத்தையும் இழந்து போனான். இந்த உலகத்தை கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுனாரு, உலகத்தை இழந்து போனான். பரலோகத்துக்கு போற வாய்ப்பை கொடுத்தாரு, அதையும் இழந்து போனான். அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து போனான். அதுல இருக்கிற அந்த நன்மை தீமை அறிகிற மரம், அந்த அந்த மரத்து பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னா அதை போய் சாப்பிட்டு ஜீவ விருட்சத்தினுடைய சாப்பிடுற அந்த வாய்ப்பை இழந்து. சோ மனுஷன் என்ன பண்றான், எல்லாத்தையுமே இழந்து போறான். அவருடைய குணத்தை இழந்து போறான். இதெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு தான் அந்த உலகத்துக்கு குமாரன். அப்போ இப்படி நான் அவருக்கு பிரியமா வாழ்ந்தேன் அப்படின்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் பாவத்தை ஜெயிக்கிறேன், தேவனுக்கு பிரியமா வாழ்றேன்னா அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எடுத்து. அப்போ நான் இந்த அளவுக்கு தேவன் மேல அன்பா இருக்கிறேன், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறேன், அவருக்கு குணத்தை நான் வெளிப்படுத்துறேன், அவருக்கு திரும்ப எனக்கு என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னா இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறாரு. திரும்ப ஏத்தேன் தோட்டத்துல கொண்டு போய் நீ வைப்பாரு. ஏத்தேன் தோட்டம் நான் பரலோகத்துல இருக்கிறது சொல்றேன். அங்க இருக்கிற ஜீவற்றத்தோட கனியை சாப்பிடலாம், தேவனுடைய குணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். இது எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்றாருன்னா தேவன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. அப்போ அங்க மேவிபோசேத்துக்கு எப்படி சவுல் அவன் இழந்து போன எல்லாத்தையும் அவனுடைய தகப்பன் வீட்டுடைய சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தானோ, அதே போல தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய எதிரிகளா இருக்கிற நோக்கம், தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு மீண்டும் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படியிருக்கிறதுதான். சோ இப்ப இதுக்கு முன்னாடி நான் எந்த நிலைமையில இருந்தேன், எங்கேருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். மேவிபோசேத் எங்க இருந்தார், லோதேபார்ல இருந்தார். லோதேபாருங்கிறது என்னன்னா பஞ்சமா இருக்கிற ஒரு ஊர், பஞ்சத்துல அடிப்பட்ட ஒரு ஊர், சோத்துக்கள்ல வழி இல்லாத ஒரு ஊர்ல இருந்தார். நான் எங்க இருந்திருக்கிறேன், நீங்களும் நானும் எங்க இருந்திருக்கிறோம். சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இப்போ நான் எங்க இருந்திருக்கிறேன், பயங்கரமான குழியில சேத்துல கடந்த என்னை தூக்கி எடுத்துருக்கிறாரு. சொல்றேன், சேத்துல கடந்த என்னை தூக்கி எடுத்து எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து எனக்கு ஜீவனுக்கு போற பாதையை காண்பித்து அதில் நடத்தி வருகிறார். சோ அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்கிறது முதல் கருத்து. இதுல இருந்து கற்றுக்கொள்கிற இந்த தாவீது மேவிபோசேத்துடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன, முதல் நான் எந்த நிலையில இருந்திருக்கேன், என்னை தேவன் எப்படி தூக்கி எடுத்துக்கிறாருங்கிற முதல்ல நான் தேவனுடைய அன்பை நான் முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது தான் முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்ன, சோ நான் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு நான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறேன். எப்படி தாவீது மேவிபோசேத்துக்கு இறக்கம் காமிச்சார், தேவன் எனக்கு இறக்கம் காமிச்சாரோ இதே அன்பையும் இரக்கத்தையும் நான் மற்றவர்கள்ட்ட காமிக்கிறேன். ரெண்டாவது கருத்து. சோ அப்போ நாம என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்ச இந்த அன்பை, இந்த மன்னிப்பை, இந்த இரக்கத்தை, இந்த கிருபையை நம்ம என்ன நம்மளுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட காமிக்கணும். சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவங்க அப்படின்ற அர்த்தத்துல இல்ல, உலகத்துல உள்ள கடவுளுடைய ஜனங்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள். அந்த பார்வை நமக்கு. சோ தேவன் நமக்கு காண்பித்த அன்பை எப்படி தாவீது மேவிபோசேத்துக்கு காண்பித்தாரோ அதே போல நாம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட காண்பிக்கணும். இப்ப இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது முதல்ல 3 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட், தாவீது யாரு, அவரு ராஜா. மேவிபோசேத் யாரு, சவுளுடைய பேரன், யோனத்தானுடைய குமாரன். தாவீதுக்கு யோனத்தானுக்கு இருந்த உறவு என்ன, பண்ணிட்டே இருக்க. மேவிபோசேத் யாரு, யோனத்தானுடைய குமாரன். சோ அவங்கள எதிரிகள் யாருக்கு, தாவீதோடைய எதிரிகள். சாந்தின்றவங்க திரும்ப திரும்ப ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்களேன், மியூட் பண்ணிக்கோங்களேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கு மற்றவங்களுக்கு. அப்போ இப்ப இந்த சூழல்ல எதிரிக்கு
தாவீது இரக்கம் காமிச்சு அவருக்கு திரும்ப எல்லாத்தையும் கொடுத்து அவர் கொண்டு வந்து அரண்மனையில் இருக்கிறார். அதே போல சேத்துல கடந்த எண்ணெயை தேவன் தூக்கி எடுத்து என் மேல அன்பு காமிச்சு இரக்கம் காமிச்சு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு என்னை என்ன பண்ணி கொடுக்குறேங்கிறாருன்னா, என்னை கொண்டு போய் ஏத்தேன் தோட்டத்துல வச்சு எனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்துல எனக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நான் இதை மற்றவர்கள்ட்ட கொடுத்தேன். ஸோ இதுதான் இந்த நாளின் பாடம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாடத்தை அடிமை மூலமாக பேசின தேவனுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கிறேன். நல்ல ஆண்டவரே, துதிக்கு பாத்திரம் உள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்பதற்கு நீங்க கிருபை செஞ்சீங்க. தாவீதினுடைய வாழ்க்கையிலே சுவாமி, தாவீது இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்திய அந்த காரியத்திலே சுவாமி கர்த்தாவே, நாங்களும் அதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி தேவரீர் நம்முடைய குணாதிசயத்திலே நாங்கள் வாழவும் வெளிப்படுத்தவும் வளரவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனங்களும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிந்து அதற்கு ஏற்றபடி நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் நடந்து கொள்ள நீங்க உறுதுணையா இருக்கும்படியாக கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. காணொலியில பங்கெடுத்து கொண்ட அத்தனை குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. எடுத்து நடத்திய சகோதரனுக்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இன்னும் வரும் காலங்களிலே அதிகமா நம்முடைய ஊழியத்தை அவர் சிறப்புற செய்ய நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மகிமையாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கு நன்றி. மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேறொரு